வெல்கம் டு சூரா விவசாய நிலம். நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 42 சென்ட் இடம் பார்க்க போகிறோம். 42 சென்ட் விவசாய இடம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 தென்னை மரம் இருக்குது. சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. இதை இடம் பாருங்கள், சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு. அது போக வந்து 100 தென்னை மரம் வந்து உள்ளே இருக்குது. இந்த 42 சென்ட் விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர், பொள்ளாச்சிலேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. நேஷனல் ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து 2 கிலோமீட்டர் தான். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தோட ஏரியா வந்து 42 சென்ட் மொத்தம். இந்த இடம் வந்து சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு. 100 தென்னை மரம் உள்ளே இருக்குது. நல்ல மண், தண்ணி வளம் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. 150 அடி நீளம் உள்ள தார் ரோடு பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு இருக்குது. கிராமம் வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒன்று இப்போ பார்ப்போம். நான் நிற்கிறது வந்து இடத்துக்குள்ளே நிற்கிறேன் பாருங்கள். 100 தென்னை மரம் இருக்குது சரிங்களா. 100 தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகி ஃபுல் இருக்குது. ஃபுல் க்ரோத்தில் இருக்குது. அதுபோக காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பவுண்ட் வால் பாருங்கள், 4 சைடுமே இருக்குது காம்பவுண்ட் வால். மெயின் கேட் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கேட் பாருங்கள். மெயின் கேட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், மெயின் கேட் அங்கே இருக்குது பாருங்கள். அது மெயின் கேட்டுக்கு முன்னாடி தார் ரோடு போகுதா, அந்த தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இடத்த ஒட்டியே போகுது. பஸ்ஸு போகிற ரூட்டு தான் அது. 150 அடி அகல நீளமுள்ள தார் ரோடு. இது 150 அடி நீளமுள்ள தார் ரோடு இடத்துக்கு ஒட்டியே போகுது. இன்னொரு விஷயம், வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டு வீடு தான் வில்லேஜ். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் இருக்கா, இபி போஸ்ட் இருக்கா. இபி போஸ்ட் வந்து இடத்துக்கும் இபி போஸ்ட்டு பக்கம் 100 மீட்டர் தான் இருக்கும். அந்த வில்லேஜ் கிராமத்துக்கும் இந்த இடத்துக்குமே 100 மீட்டர் தான் இருக்கும். இப்போ வில்லேஜ் பக்கமாக இருக்குது, இபி போஸ்ட் பக்கமாக இருக்குது. இடம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 42 சென்ட் வந்து உங்களை வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கனாக்கா அதை பாதியாக பிரித்து கொடுப்போம் நாங்கள் சரிங்களா. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அது நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போ இடத்தோட ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து 1,80,000 ரூபாய். ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து 1,80,000 ரூபாய் வந்து இடத்தோட விலை சரிங்களா. இதை வந்து நீங்கள் பாதியாக பிரித்து வாங்கிக்கலாம். நீங்கள் 100 தென்னை மரம் உள்ளே இருக்குது. தண்ணி நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமனாக ஒரு போர்வெல் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. ட்ரிப் இரிகேஷன் ஓஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வருது, சப்ளை வருது. காமன் போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போனோம் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் செப்பரேட்டாக போர்வெல் போட்டால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த இடம் வந்து க்ளீனாக நீட்டாக சுத்தமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இடத்த சுற்றி வந்து விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. கிராமங்கள் இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் வந்து இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். அது வந்து பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில உள்ள நேஷனல் ஹைவே. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு அப்படின்ற இடத்துக்கிட்ட இருக்குது. கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8489761364. நம்ம இடத்தோட சாயில் பிகேஜ் வேல்யூ இப்போ பார்க்க போகிறோம். அதுபோக இடத்தோட ட்ரோன் வியூ பார்க்க போகிறோம். தேங்க்யூ. Now we are going to see the soil pH value of this land. The soil is very good actually. 7.0 is the soil pH value. Thank you. Vetrapa.